வணக்கம் நண்பர்களே. காலையில எழுந்தவுடனே பலரும் முதலில் தேடுவது ஒரு கப் டீ. ஆனா சாதாரண டீயை விட இஞ்சி சேர்த்து தயாரிக்கக்கூடிய இஞ்சி டீ உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு இயற்கை பானமாக கருதப்படுது. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. இஞ்சி டீ எல்லாருக்குமே நல்லதா? தினமும் குடித்தால் என்ன நடக்கும்? அதிகமா குடித்தால் என்ன ஆபத்து ஏற்படும்? யாரெல்லாம் இந்த இஞ்சி டீயை குடிக்க கூடாது? யாரெல்லாம் எடுத்துக்கறலாம்? இஞ்சி டீ குடிக்கிறதுனால என்னென்ன அற்புதமான நன்மைகள் உடலுக்கு வந்து சேருது? அடுத்து எந்த நேரத்துல இந்த டீயை எடுத்துக்கிட்டா எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும்? எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இஞ்சி டீ குடிக்கிறதுக்கான சரியான நேரம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோ. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். இஞ்சிங்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய மருத்துவ முறைகளில் பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா ஜிஞ்சரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஞ்சரால், ஷாக்கால் இதெல்லாமே இதில் இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின் B6, பொட்டாசியம், மெக்னீஷியம் இதுவும் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜிகளை குறைக்கிறதுக்கு இஞ்சி வந்து பயன்படுது. இஞ்சி டீயை எப்படி சரியான முறையில் தயாரித்து எடுத்துக்கிறலாங்கிறத பார்த்தலாம். ஒரு கப் தண்ணீரை கொதிக்க வச்சு அதில் ஒரு பீஸ் ஆஃப் இஞ்சியை கட் பண்ணிவிட்டு தோல் சீக்கி அதை நச்சு நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் அதை வடிகட்டிட்டு சிறிதளவு எலுமிச்சை பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் வந்து ஆட் பண்ணி குடிக்கலாம். ஸோ எலுமிச்சை, தேன் வந்து உங்களுடைய விருப்பம். இது வந்து நம்ம இப்படி தான் குடிக்கணும். இல்லைன்னா டீயில் போட்டும் நம்ம குடிக்கலாம். ஸோ இது குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் உடலுக்கு வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதலாவது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு இஞ்சி டீ பயன்படுது. பலருக்கும் உணவு சாப்பிட்ட பிறகு வயிறு உப்பசம், வாய்வு பிரச்சனை, அஜீரணம் ஏற்படுது. இஞ்சி வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமான சாறுகள் சுரப்பியை வந்து தூண்டுது. இதனால உணவு வேகமாகவே செரிமானம் ஆகுது. வயிற்று பாரம் வந்து குறைய ஆரம்பிக்கும். வாய்வு தொல்லையும் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, சளி மற்றும் இருமலை குறைக்கிறதுக்கு இஞ்சி வந்து பயன்படுது. நம்மளுடைய பழமையான வீட்டு வைத்தியத்தில் கூட இஞ்சியை முக்கிய இடத்துல வச்சிருப்பாங்க. ஏன்னா இஞ்சியில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜி எதிர்ப்பு தன்மை வந்து தொண்டை வலியை குறைக்கும், மூக்கடைப்பை வந்து சரி பண்ணும், சளியை வெளியேறதுக்கு இது உதவியாக இருக்குது. முக்கியமாக குளிர்காலங்களில் வெதுவெதுப்பான இஞ்சி டீ குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா இஞ்சி தண்ணி வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய தொண்டைக்கு அது ஒரு இதமாகவே இருக்கும். அடுத்து மூன்றாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இஞ்சி வந்து பயன்படுது. இஞ்சியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. தொடர்ந்து நம்ம அளவோடு பயன்படுத்தினா உடலுடைய பாதுகாப்பு செயல்பாடுகளுக்கு இது பயன்படுதுங்க. ஸோ உடல் சோர்வை குறைக்கிறதுக்கும் இது பயன்படுது. உடலில் இருக்கக்கூடிய செல்களை வந்து புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் இந்த தண்ணி, இஞ்சி தண்ணி இல்லைன்னா இஞ்சி டீ வந்து பயன்படுது. இஞ்சியை நம்ம ரெகுலராக எடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி உடலுக்கு அதிகமாகி வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நோய் எதிர்ப்பு மண்டலத்தை இது வலுப்படுத்துது. அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா, மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு வந்து இஞ்சி வந்து பயன்படுது. வயது அதிகரிக்க அதிகரிக்க முழங்கால் மூட்டு வலி எல்லாம் ஏற்படும். மூட்டுகள் வந்து இறுக்கமாயிரும், தசைகளில் வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது. ஆனால் இஞ்சியில் இருக்கக்கூடிய இந்த ஜிஞ்சரால் வந்து அலர்ஜியை குறைக்கும் தன்மை கொண்டது. சிலருக்கெல்லாம் மூட்டுகளை சுற்றி வலி, வீக்கம்லாம் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா அலர்ஜி. ஸோ அந்த அலர்ஜியை குறைக்கிற தன்மை, மூட்டுகளை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் மூட்டு வலியை படிப்படியாக குறைக்கிறதுக்கும் இஞ்சி வந்து பயன்படுது. அடுத்து ஐந்தாவது நன்மை, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து இஞ்சி பயன்படுது. இஞ்சி டீ குடித்தா மட்டும் உடல் எடை குறையாது. ஆனால் இது வந்து பசியை கட்டுப்படுத்தும், அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கத்தை குறைக்கும், செரிமானத்தை வந்து ஸ்பீடாகும். ஸோ இஞ்சி டீயை, இஞ்சி தண்ணியை நம்ம ரெகுலராக எடுக்கும்போது நம்ம உடலில் மெட்டபாலிசம் ஸ்பீடாக இயங்க ஆரம்பித்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாகவே செரிக்கும். ஸோ வேகமாக உணவு செரித்து வெளியில் போயிடுச்சுன்னா நம்மளுடைய உடல் எடை வந்து நம்ம கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறோம். ஸோ இந்த இஞ்சி வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை
குறைக்கும் தன்மை கொண்டது. இஞ்சி டீ இல்ல இஞ்சி தண்ணிய எடுத்துக்கிட்டு, அது கூடவே நம்ம உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி ஒரு நாளைக்கு 20லிருந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொண்டால் உடல் எடை கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இஞ்சி தண்ணிய மட்டும் எடுத்துக்கிட்டா குறையாது. இஞ்சி தண்ணி கூட உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு. கலோரி அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள தவிர்த்துட்டு, நம்ம கலோரி குறைவா இருக்கக்கூடிய உணவுகள எடுத்துக்கொள்ளும் பொழுது உடல் எடை குறைக்கப்படும். அடுத்து 6வது நன்மை என்னன்னா, குமட்டல குறைக்கிறதுக்கு இஞ்சி பயன்படுது. பயணத்தின் போது இப்ப எங்கேயாவது ஊருக்கு, வெளி ஊருக்கு, இல்ல ஹில் ஸ்டேஷன் இந்த மாதிரி வெளியில போம்போது சிலருக்கு குமட்டல், வாந்தி உணர்வு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அந்த டைம்ல இஞ்சி டீ பயன்படுத்தலாம். முக்கியமா சிலருக்கு வாந்தி உணர்வு எதுக்கெடுத்தாலும் வரும். குமட்டல், மயக்கம் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இஞ்சி பயன்படும். முக்கியமா பெண்களுக்கு, கர்ப்ப காலத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு குமட்டல் அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்க இஞ்சிய பயன்படுத்தலாம். ஆனா அளவா பயன்படுத்தணும். அளவுக்கு மேல பயன்படுத்த வேண்டாம். ஸோ அந்த குமட்டல் உணர்வ குறைக்கிறதுக்கு இஞ்சி பயன்படுது. அடுத்து 7வது நன்மை என்னன்னா, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு இஞ்சி பயன்படுது. இஞ்சியில இருக்கக்கூடிய சில சேர்மங்கள் ரத்த ஓட்டத்தை ஆதரிக்கிறது. இதனால கை கால்கள் குளிர்ச்சி குறைய ஆரம்பிக்கும். உடல் ரொம்பவுமே சுறுசுறுப்பா ஆக்டிவா இயங்குறதுக்கு இஞ்சி டீ பயன்படுது. ஸோ நீங்க காலையில எடுக்கும் பொழுது அந்த டே ஃபுல்லாமே உங்களுக்கு உடல் ரொம்பவும் ஆக்டிவா இருக்க ஆரம்பிக்கும். அடுத்து 8வது நன்மை என்னன்னா, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இஞ்சி டீ பயன்படுது. சூடான இஞ்சி டீயை குடிக்கிறதுனால மன அமைதி கிடைக்கும். உடல் சோர்வு குறையும். புத்துணர்ச்சி கிடைக்க ஆரம்பிக்கும். இது பலருமே அனுபவித்து கூறக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இஞ்சி டீ குடிச்சிங்கன்னா கண்டிப்பா மன அழுத்தம் குறையிறதுக்கு இது பயன்படும். தினமும் எவ்வளவு குடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு நாளைக்கு 1 கப் இல்லைனா 2 கப் எடுத்துக்கலாம். இதுவே போதுமானது. ஸோ 2 கப்புக்கு மேல எடுக்கவே வேண்டாம். 1 இல்ல 2 கப் அதிகமாக குடித்தால் அது ஆபத்தை ஏற்படும். எந்த நேரத்தில் இந்த இஞ்சி டீ குடித்தா அதிகமான பலன்கள் கிடைக்கும்னா, காலை நேரத்தில், அதுவும் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும். சிலருக்கு சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருக்கும். அவங்க காலை உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம், இல்லைனா உணவுக்கு பின்னாடியும் எடுத்துக்கலாம். சிலர் டைம் இல்லாதவர்கள் மாலை நேரத்துலையும் எடுத்துக்கலாம். மாலை நேரத்தில் ரொம்ப சோர்வாக டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த டைம்லையும் இஞ்சி டீ எடுத்துக்கலாம். உணவுக்கு பிறகும், நீங்கள் உணவு சாப்பிட்டதுக்கு பிறகு நல்ல ஒரு செரிமானத்திற்காக நீங்கள் உணவு சாப்பிட்டதுக்கு பிறகும் இஞ்சி டீ எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி டீயோடைய சைடு எஃபெக்டை பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லது இஞ்சி டீ குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிட்டு அதிகமாக குடிப்பார்கள். ஸோ அதனால் என்னென்ன ஆபத்து வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டால் அது நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். ஸோ அதனுடைய பக்க விளைவு என்னென்னா, நெஞ்செரிச்சல்ங்க. அதிக அளவில் இஞ்சியை பயன்படுத்தும் போது அமில சுரப்பி அதிகரிக்கலாம். நெஞ்செரிச்சலை ஏற்படுத்தலாம். அதனால அளவா எடுத்துக்கிறங்க. அடுத்து 2வது பக்க விளைவு என்னன்னா, வயிற்றுல எரிச்சல். சிலருக்கு வயிற்று வலி, வயிற்று எரிச்சல், வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது பக்க விளைவு ரத்தம் நீர்த்தல். இஞ்சியை இயற்கையாகவே ரத்தம் உறைதலா பாதிக்கக்கூடிய தன்மை அளவுக்கு மீறி பயன்படுத்த வேண்டாம். யாரெல்லாம் இஞ்சி டீயை குடிக்கக்கூடாது அப்படின்னா, ரத்தம் நீர்த்தும் மருந்து எடுத்துக்கிறவங்க, அதாவது ரத்தம் உறைதலாக பாதிக்கக்கூடிய அது சொல்லியிருக்கோம்ல, ஸோ அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க, அது முக்கியமாக வார்ஃப்ரைன், ஆஸ்பிரின் போன்ற மருந்துகள் எடுத்துக்கிறவர்கள் கண்டிப்பாக இஞ்சி டீயை குடிக்கிறத தவிர்க்கிறது நல்லது. அப்படி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 2வது நபர் யாருன்னா, வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க இஞ்சி டீயை எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் என்ன ஆகும்னா, வயிற்றில் எரிச்சல் அதிகரிக்கும். ஸோ அதனால் அவர்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 3வது, குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய நபர்கள் இஞ்சி டீயை குடிக்கக்கூடாது. சிலருக்கு ரத்த அழுத்தம் மேலும் இது குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய நபர்கள் இஞ்சி டீயை தொடவே கூடாது. அடுத்து 4வது நபர் யாருன்னா, பித்தப்பை கற்கள் இருக்கக்கூடியவர்கள் இஞ்சி பித்த சுரப்பை தூண்டக்கூடும். எனவே மருத்துவர்களுடைய ஆலோசனை ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து 5வது நபர் யாருன்னா, அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் அதிக அளவில் இஞ்சியை பயன்படுத்துறதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. குறைவான அளவை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து 6வது நபர் யாருன்னா, கர்ப்பிணி பெண்கள். கர்ப்பிணி பெண்கள் இஞ்சியை தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் சிறிதளவு கூட பயன்படுத்தக்கூடாது. ஸோ அளவோடு பயன்படுத்தினா அவங்களுக்கு நல்லது. அளவுக்கு அதிகமாக 1 இன்ச்சு அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால அளவோடு எடுத்துக்கிறது ரொம்ப
ரொம்ப ரொம்ப நல்லது. இஞ்சி டீ குடிக்கும்போது நினைவில் வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்களா பார்த்துடலாம். ஒரு நாளைக்கு 1 இல்லைனா 2 கப்பு மட்டுமே போதும். அதில் அதிகமாக சர்க்கரை சேர்க்கவே வேண்டாம். சர்க்கரை இல்லாமல் நாட்டு ஒரிஜினல் தேன் வந்து சேர்த்துக்கிறங்க. நண்பர்களே, இஞ்சி டீ அப்படிங்கிறது ஒரு சாதாரண பானம் மட்டும் இல்லைங்க. சரியான அளவில் பயன்படுத்தினால் நம்ம உடலுக்கு பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கக்கூடியது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி சரியான முறையில் வந்து எடுத்துக்கிறங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.